வணக்கம் நண்பர்களே, குட்டி ஸ்டோரிஸ் உலகத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சாந்தமான இனிமையான கதையை சொல்ல போறேன். ஒரு பெரிய பச்சை பசேல் காடு. அங்க மரங்கள் எல்லாம் வானத்தை தொடுற அளவுக்கு உசந்து வளர்ந்துருக்கும். அங்க அழகான பூக்களும் மின்னும் வண்ணத்து பூச்சிகளும் எக்கச்சக்கமா இருக்கும். அந்த பெரிய காட்டுல ஒரு சின்ன குட்டி குரங்கு ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அந்த குரங்கு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானது. ஆனா அதுக்கு ஒரு நிமிஷம் கூட அமைதியா ஓரிடத்துல இருக்கவே தெரியாது. எப்பவும் மரத்துக்கு மரம் தாவி ஓடிக்கிட்டே இருக்கும், போன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு காட்டுக்குள்ள ஜாலியா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ரகசியமான இடத்துல ஒரு அழகான குளத்தை பார்த்துச்சு. அந்த குளம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அதோட தண்ணீர் அப்படியே ஒரு பளபளப்பான கண்ணாடி மாதிரி தெளிவா மின்னுச்சு. அத பார்த்ததும் குரங்குக்கு ஒரே குஷி. அட, இது என்ன மேஜிக் கண்ணாடி அப்படின்னு ஆச்சரியத்தோட குளத்தோட கரைக்கு வேக வேகமா ஓடி போச்சு. அது ஓடி வந்த வேகத்துல தரையில இருந்த மண்ணும் கல்லும் தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியே சலசலன்னு அலைகளை உண்டாக்கிடுச்சு. அதனால கண்ணாடி மாதிரி இருந்த தண்ணி எல்லாம் கலங்கி சேறு மேல வந்துடுச்சு. குரங்கு குனிஞ்சு தண்ணிக்குள்ள பார்த்தா எதுவுமே தெரியல. தன்னுடைய முகம் தெரியலையேன்னு அதுக்கு வருத்தமா போயிடுச்சு. ஆனா இந்த தடவை அது கத்தவோ ஓடவோ இல்லை. அப்படியே அந்த பாறை மேல அமைதியா நின்னுச்சு. கொஞ்ச நேரம் எதையும் பேசாம காத்துக்கிட்டு இருந்துச்சு. மெதுவா மெதுவா அந்த தண்ணியோட அலைகள் எல்லாம் ஓய்ஞ்சது. கலங்கிய மண்ணெல்லாம் மெல்ல கீழே போயிடுச்சு. இப்போ தண்ணி மறுபடியும் தெளிவா பளிங்கு மாதிரி மின்னுச்சு. அப்போதான் அந்த குட்டி குரங்கு தண்ணிக்குள்ள எட்டி பார்த்தது. ஆச்சரியம்! அதோட அழகான முகம், பெரிய கண்கள்னு எல்லாமே அந்த தண்ணிக்குள்ள அப்படியே தெரிஞ்சது. அந்த நேரத்துல குரங்கு ஒரு பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டது. நாம அமைதியா இருந்தாதான் எல்லாமே நமக்கு தெளிவா புரியும் அப்படின்னு அதுக்குள்ளேயே சொல்லிக்கிச்சு. அன்னையில இருந்து அந்த சுட்டி குரங்கு தினமும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க பழகிக்குச்சு. அப்படி அது அமைதியா இருந்தப்போதான் அது வரைக்கும் கவனிக்காத நிறைய விஷயங்கள் அதுக்கு தெரிய ஆரம்பிச்சது. மரத்து மேல இருந்த சின்ன பறவைகளோட இனிமையான பாட்டு அதுக்கு கேட்டுச்சு. வீசுற தென்றல் காத்தோட குளிர்ச்சிய அதால உணர முடிஞ்சது. அந்த காடு முன்னைய விட இப்போ அதுக்கு இன்னும் ரொம்ப அழகா தெரிஞ்சது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? நம்ம மனசு பதட்டப்படாம அமைதியா இருந்தா எல்லா விஷயமும் நமக்கு கண்ணாடி மாதிரி தெளிவா புரியும். அதனால சில நேரம் அமைதியா இருக்கிறதும் ரொம்ப நல்லது. மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன் குட்டீஸ்.